ரொம்ப நாளா மாத்தணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்து ஒரு வழியா நானும் மாத்திட்டேங்க. என்னன்னு தானே பாக்குறீங்க, பாருங்க நீங்களே. உட்டன் சாப்பிங் போர்டு, பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு எல்லாம் வந்து யூஸ் பண்ணி வெறுத்து போயிட்டு இந்த சில்வர் சாப்பிங் போர்டு வந்து ஆர்டர் போட்டு மீசோல இருந்து வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி 3-4 சாப்பிங் போர்டு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வாங்கினது இந்த பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு. நிறைய வந்து இப்ப வீடியோல எல்லாம் காட்டுறாங்க பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து நானே வந்து பார்த்தேன், காயெல்லாம் கட் பண்ணும்போது சின்னதா துகள் மாதிரி நமக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து காயில எல்லாம் சேருது. ரெண்டாவது உட்டன் வாங்கினேன். அது ஃபர்ஸ்ட் வாங்கினோடனே ஒரே வாரத்துல எனக்கு 2ஆ பொளந்துருச்சு, தண்ணி பட்டு இருந்தனால. அதுக்கப்புறம் 3வது இது வாங்கினேன். இது நல்லா தானே இருக்குன்னா, இது நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் தண்ணியோ இல்ல எண்ணெயோ ஏதாவது பட்டுருச்சுன்னா கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருக்கறனால ஃபங்கஸ் சீக்கிரமா ஃபார்ம் ஆயிடுது. அப்பப்ப உப்பு மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி அதை வந்து குளிப்பாட்டி வைக்கணும். அப்பதான் வந்து சாப்பிங் போர்டு நல்லா இருக்கும். அந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம சில டைம் பொறுமை இருக்காது, அப்படியே போட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுறேன். அதனால இந்த சாப்பிங் போர்டை மீசோல இப்ப ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ரிவ்யூ எல்லாம் நிறைய பார்த்து செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பேக்கப் பிரிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது சாப்பிங் போர்டு நல்ல வெயிட்டாவும் இருந்தது. நம்ம கையெல்லாம் கிளிக்க கூடாதுன்னு சொல்லி சைடு கார்னர் எல்லாமே நல்லா வந்து மோல்ட் பண்ணி நீட்டா கொடுத்திருந்தாங்க. 100% சில்வர், அதாவது கொஞ்சம் கூட அயன் கலக்கலங்கிற மாதிரி அதுல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சாப்பிங் போர்டு பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்ல அழகா செட் பண்ணிட்டோம்னா அந்த சாப்பிங் போர்டு அது பாட்டுக்கு நின்னுக்கும். நம்ம அப்படியே முட்டிட்டு நின்று நம்ம காய் கட் பண்ணும் போது நம்மளுக்கு எதுவுமே கீரல் எல்லாம் விழுகாது. நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல காய் மட்டும் கட் பண்ணாம நம்ம வந்து சப்பாத்தி மாவு, சப்பாத்திக்கு பிசையறது அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். நான் மெயினா வந்து சாப்பிங் போர்ட்ல தான் சப்பாத்திக்கு மாவெல்லாம் வந்து திரட்டுவேன். அதனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாப்பிங் போர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும், நம்மள ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்கே டைரக்டா லிங்க் வந்துரும். யூடியூப்ல பாக்குற மாதிரி இருந்தா கம்யூனிட்டி போஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க, லிங்க் வந்து ஷேர் பண்ணிருப்பேன்.